அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2 வாரங்களாக நாம முதலாவது டாபிக் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் டு ஐடி. ஸோ இது வந்து நம்முடைய 2வது டாபிக், இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்நெட் டெக்னாலஜி அல்லது இன்டர்நெட், இணையம் ஒரு அறிமுகம் சம்பந்தமான விடயங்கள், இன்டர்நெட் தொடர்பான சில விடயங்களை நாம இந்த டாபிக்ல பார்க்கறதுக்கிறோம். அந்த வகையில பல வரலாறுகளை இது கொண்டதாக காணப்படுகிறது. நான் எல்லா வரலாற்று விடயங்களையும் இதுல நான் தொடர்படுத்தல. 1950ஆம் ஆண்டிற்கு அண்மையில தான் தொடர்பியல் ஆய்வாளர்கள் கணினி மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பின் பயனர்கள் ஏதோ ஒரு தகவல் பரிமாற்ற முறையோட ஏற்படுத்தணும் அப்படின்னு எண்ணினாங்க. அந்த வகையில் அதாவது டிரான்ஸ்போர்மேஷன், தகவல்களை பரிமாறுவது, கணினி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தொடர்பாடல்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு முயற்சி 1950 காலப்பகுதிகளில் நடக்கிறது. ரைட்? ஸோ நான் பேசுற கேட்குதுன்னு சிலர் சொல்லியிருக்காங்க, அவங்க எனேபிள் பண்ணணும் ஆடியோவை. நான் டெக்ஸ்ட்ல ஆன்சர் பண்றேன் அதுக்கு. ரைட் ரைட். ஸோ 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில இவ்வாறான முயற்சிகள் நடக்கிற நேரம் இணையத்தினுடைய தந்தை என்று அறியப்படுபவர் ஜேசிஆர் லிக்லைடர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். இவரைத்தான் இணையத்தினுடைய தந்தை அப்படி என்று சொல்லப்படுகிறார். இன்டர்நெட் வந்து இன்றைய உலகில வந்து தகவலை சார்ந்த ஒரு சமூகமாக மாறி நிற்கிறது. 1965 காலப்பகுதியில ஆர்பா நெட் அப்படிங்கிற, நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்க்கலாம், ஆர்பா நெட் தான் இந்த இணையத்தை ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வராங்க. 50கள் ஆரம்பித்த இந்த பயணம் எவ்வாறு கணனிகளுக்கு இடையிலே தொடர்பாடல்களை மேற்கொள்ளலாம் என்ற முயற்சி 65ஆம் ஆண்டளவிலே ஆர்பா நெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால வந்து இமெயில் சேவையாக பரிணமித்து, பின்னர் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்புற உதவியால வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் இணையத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி வராங்க. 50ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 65 ஒரு வடிவம் கிடைத்து, பிறகு 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அதுக்கு இன்னொரு வடிவம் கொடுத்து, அதை பின்னர் NSFNT அப்படிங்கிற ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி, பிறகுதான் அது கமர்ஷியல் இன்டர்நெட்டாக வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் இணையதளமாக மாறியது. ஸோ அப்ப இணையம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சொல். இன்டர்நெட் அப்படிங்கிறது உலக அளவில் பல கணினி வலையமைப்புகளின் கூட்டிணைப்பான பெரும் வலையமைப்பே இன்டர்நெட் என்று சொல்லப்படும். நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட் சுருக்கமா சொல்ல போனால் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதாவது வலையமைப்புகளினுடைய வலையமைப்பு, பெரும் வலையமைப்பு. இணையம் எனப்படுவது பொதுவாக ஒரு வலையமைப்பு தான். இவ்வலையமைப்பானது உலகில் உள்ள அனைத்து கணினி வலையமைப்புகளையும் ஒன்றிணைத்த ஒரு பெரிய இணைப்பாக கருதுகிறது. இத்தகைய பேரிணைப்பின் மூலம் பல சேவைகள் வழங்கப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றாகவே உலகளாவிய வலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்றது இணையத்தினுடைய ஒரு நீட்சியாக கருதப்படுகிறது. ஸோ அந்த வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிறது வந்து இணையத்துடன் தொடர்புபட்ட உலகளாவிய கணினிகளில் சேமிக்கப்பட்டுள்ள இலத்திரனியல் ஆவணங்களின் அனைத்து தொகுப்பையும் உலகளாவிய வலை என அழைக்கின்றனர். உலகளாவிய வலையில் பல வலைத்தளங்கள் காணப்படும். இணையத்தின் ஒரு சேவையாக, அதாவது பல உலகளவில் காணப்படும் பல வலையமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்படும் செயல்முறையின் மூலம் பெறப்படும் சேவைகளில் ஒன்றாக காணப்படும். அதனுடைய ஒரு வடிவம் தான் வெப்சைட் என்று சொல்றோம். உங்களை எத்தனை பேருக்கு நம்முடைய சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில வெப்சைட் தெரியும்? எத்தனை பேருக்கு உங்களை நம்முடைய யூனிவர்சிட்டி வெப்சைட் தெரியும்? பல்கலைக்கழக இணைய முகவரி
ரைட், வெரி குட். நான் டெக்ஸ்ட்ல போறேன், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. ரைட், www.scu.ac.lk இதுல அனைத்து விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான பூரணமான தகவல்களை, பல்கலைக்கழகம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இந்த இணையதளத்துல பெறலாம். சோ இது வந்து ஒரு இன்டர்நெட்டினுடைய ஒரு வடிவம், சரிதானே? ரைட், சுருக்கமா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னால் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க், இன்டர்நெட் என்பது நெட்வொர்க்குகளினால் அமைந்த ஒரு நெட்வொர்க் ஆகும். சரிதானே? இந்த ஹேண்ட் அவுட்டை வந்து நான் ஆல்ரெடி உங்களோட குரூப்லயும் உங்களோட விஎல்இலையும் ஷேர் பண்ணிருக்கேன். ரைட், ஸோ அதை எடுத்து நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை. ரைட், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க். இதுல பாருங்க, இது ஒரு நெட்வொர்க். முதலாவது ரைட், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க். இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், நெட்வொர்க் 1, நெட்வொர்க் 2, நெட்வொர்க் 3. ரைட், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெட்வொர்க். இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற நெட்வொர்க் உதாரணத்துக்கு எடுக்கலாம். இது ஸ்ரீலங்கா நெட்வொர்க், இது இந்தியாவினுடைய நெட்வொர்க். ரைட், இப்படி ஒவ்வொன்றா, இது சைனாவினுடைய நெட்வொர்க், அப்படி ஒவ்வொன்றாக எடுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்த கூட்டிணைப்பு தான் ரைட், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டிணைப்பு தான் இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம். நாம எல்லா நாடுகளோடும் எல்லா இணையதளங்களோடும் நாம கனெக்ஷனை ஏற்படுத்தலாம். எனவே நம்முடைய நெட்வொர்க்குகள் பெரியோர் நெட்வொர்க்கோட கனெக்டாக இருப்பதனால தான் அது சாத்தியப்படுகிறது. எனவே இன்டர்நெட் அப்படிங்கிறது நெட்வொர்க்குகளால் அமைந்த ஒரு நெட்வொர்க்காக கருதப்படுகிறது. இணையம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத கொஞ்சம் வாசிங்க. இதுல உங்களுக்கு தெரியாத கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண உங்களுக்கு தான் இந்த ஒர்க் தாரேன். இதை வாசிச்சுட்டு இது என்ன சொல்லுதல், இதை விளங்கிக் கொள்வதில் உங்களுக்கு என்ன தடைகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். ரைட், இதை கொஞ்சம் வாசிங்க முதல். இதனை வாசித்த வகையில உங்களுக்கு என்ன விளங்குது அல்லது என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது விளங்கிக் கொள்வது? ஓகே ரைட், டிசிபி/ஐபி ஆனா என்ன விளங்குது? அடுத்து வேற ஏதாவது? சார் இந்த வாங்கி வழங்கின்னு சொல்லி ரெண்டு சொல்றாங்க தானே? ரைட், ஓகே. வேற சார் அந்த இணைய நெறிமுறை டிசிபி/ஐபி, சரி, ஓகே ரைட். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க. சார் இதுக்கு இன்புட் அவுட்புட்னு சொல்லலுமா? எதுக்கு இன்புட் அவுட்புட்? இப்ப உள் வாங்குது
அடுத்தது எங்களுக்கு அது விஷயங்களை தருது. அது Yes. இன்புட் அவுட்புட் மாதிரி தான். இன்புட் அவுட்புட் தான், ஆனா அந்த கான்செப்ட் இல்ல இது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார், சர்வர்ன்றது வந்து சிபியூவா? சர்வர் நான் சொல்ல விளங்கப்படுது, நான் விளங்காத கேளுங்க. சார் இது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ல இருந்து மற்ற சின்னதுல மாற்றப்படல. எஸ் எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். எஸ், சார் சொல்லுங்க. டிசிபி ஐபி அது என்ன? ரைட், வா சொல்ல விளங்கப்படுது. ஹலோ. ரைட், டிசிபி ஐபி சம்பந்தமாக நான் வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று போட்டிருக்கேன். ரைட், அத ஒருக்கா வாசிங்க, நான் சொல்றேன் என்னன்னு. ஹலோ ஹலோ, கேக்குது இல்லையா? இப்ப கேக்குதா? என்ன சொல்லுங்க. கடை நல்லா தெரிஞ்சு கேக்குதா? பாடம் நல்லா தெரியும். ரைட், அதாவது இதை நல்லா கவனிங்க, சார் இது வந்து சொல்ல விஷயத்தை நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? நான் வரைகிறது விளங்குதா? ஓம் சார். ரைட், ஓகே, கவனிங்க. ரைட், இது வந்து நம்மட கணனி, சரிதானே? இது வந்து மை கம்ப்யூட்டர், சரியா? இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் www.google.com டைப் பண்றேன். ரைட், சரிதானே? இப்படி டைப் பண்ணின உடனே என்ன நடக்கும்னு சொன்னால் நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் கூகுள் சர்வருக்கும் கனெக்ஷன் ஏற்படுமா சார்? ரைட், ஓகே. நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் கூகுளினுடைய சர்வருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. சோ இதுதான் கிளையண்ட். கிளையண்ட் என்று சொல்றது நாம தான், நமது கணனி தான் கிளையண்ட், சரிதானே? நமது இந்த கணனி தான் கிளையண்ட். இது வந்து கூகுளினுடைய மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சர்வர். சோ இங்கதான் வந்து நாம ரெக்வெஸ்ட் பண்றது போகும் google.com. சோ இது வந்து சர்வர். சோ நமது கணனி வந்து கிளையண்ட், நாம எந்த இணையதளத்தை டைப் பண்றோமோ அது வந்து சர்வர். சோ இது வந்து வாங்குவதும் இது வந்து வழங்குவதுமாக கருதப்படும், சரிதானே? இதுல தரவுகளானவை எவ்வாறு கேட்கப்பட வேண்டும், எவ்வாறு அவை திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற நெறிமுறை, அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தான் டிசிபி ஐபி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படிங்கிறது. இன்டர்நெட் புரோட்டோகால்ங்கிறது வந்து ஒரு நெறிமுறை, ஒரு ஒழுக்கமுறை அல்லது ஒரு ரூல்ஸ். எவ்வாறு நாம கூகுள் டைப் பண்றது போகணும், எவ்வாறு நமக்கு மீண்டும் google.com அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் டிசிபி ஐபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த விஷயத்துல ஏதாவது டவுட்ஸ் இதுல இருந்தா கேளுங்க. சார் அது கிளியரா விளங்கல சார், என்ன சொன்னீங்கன்னு. எது விளங்கல கிளியரா? இப்ப நீங்க அந்த டிசிபி ஐபி வந்து சொன்னது வந்து எனக்கு கிளியரா விளங்கல. ரைட், ஓகே.
இன்னொரு மாதிரி வழங்கப்படுத்துறேன். ரைட், இப்ப நான் வந்து என்ன டைப் பண்ணேன்னு பாருங்க. என்ன டைப் பண்றேன்? அவனி யூனிவர்சிட்டி வெப்சைட் கிளிக் பண்றீங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட். ரைட், யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை டைப் பண்ணேன். எங்க இருந்து டைப் பண்றேன் நான்? எதுல என்னுடைய கணனியில டைப் பண்றேன் தானே? கூகுள்ல என்னுடைய கணனியில டைப் பண்றேன் அப்படிதானே? கம்ப்யூட்டர்ல என்னுடைய கணனி வந்து கிளையண்ட், சரியான? ஏன்னா எனக்கு தானே தேவை இந்த வெப்சைட். சோ எனக்கு நான் என்னுடைய கணனி, அவருடைய கணனிகள், அவருடைய மொபைல் போன்ஸ், அவர் வந்து சர்வரை கனெக்ட் பண்றதுக்காக பயன்படுத்துகிற, வெப்சைட்டை டைப் பண்றதுக்காக பயன்படுத்துகிற எல்லா டிவைஸுமே கிளையண்ட் தான். சரி, கிளையண்ட்னா நாம தான், நம்மட கம்ப்யூட்டர் தான் கிளையண்ட். இப்ப நான் டைப் பண்ணின உடனே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. டைப் பண்ணின உடனே என்ன நடந்திருக்கு? வெப்சைட் குள்ள போகுது. யூனிவர்சிட்டி வெப்சைட் எங்களுக்கு கண்டி. ரைட், யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்கேன். இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் வந்து சர்வர். ஏனென்றால் SU அப்படிங்கிற சர்வர்ல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு, சரிதானே? எனவே நாம எதை ரெக்வெஸ்ட் பண்றோமோ அது சர்வராக இருக்கும், நாம கிளையண்டாக இருப்போம். கூகுளும் அப்படித்தான். நீங்க www.google அடிச்சா அது வந்து எப்படி நெட்வொர்க் போகுதுன்னு சொன்னால், இது உங்களுடைய கணனி, இது நீங்க ரெக்வெஸ்ட் பண்ற ஒரு வெப்சைட். சோ நீங்க கிளையண்ட், நீங்க ரெக்வெஸ்ட் பண்ற வெப்சைட் உங்களுக்கு மீண்டும் பதில் அளித்தால் அது சர்வர். சரியா? இப்ப விளங்குதா விஷயம்? இந்த கிளாஸ்ல வந்து யாரு கிளையண்ட் யாரு சர்வர்? நாங்க கிளையண்ட், நீங்க சர்வர். ரைட், அதான் விஷயம். ரைட், இது எப்படி நடக்குது அப்படிங்கறத சுருக்கமா பாருங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, ரைட்? உங்களுக்கு தேவை வந்து google.com அப்படின்னு நீங்க டைப் பண்ணின உடனே அது கூகுளுக்கு போற முறை வந்து இதான். அது என்ன செய்யும் என்றால், முதலாவதாக இடைத்தரகர்களை நான் விட்டுட்டு வழங்கப்படுத்துறேன். அது என்ன செய்யும் என்றால் சேட்டலைட்டுக்கு போ. எல்லாத்தையும் நான் சதுரமாக்குறேன்னா பிரச்சனை. சேட்டலைட், ரைட்? ரைட், செய்மதிக்கு போகும் அது. ரைட், செய்மதிக்கு போய் அது வந்து ரீட் பண்ணும். செய்மதி இது எங்க எந்த வெப்சைட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி, அது கூகுளாக இருந்தால் அது கூகுளுக்கு தகவல் அனுப்பும். இப்படி இலங்கையில ஒருவர் உங்களை ரெக்வெஸ்ட் பண்றாருன்னு அனுப்பும் கூகுளுக்கு. ரைட், இது வந்து நான், இது வந்து கூகுள். ரைட், சோ கூகுள் வந்து நம்மளோட ரெக்வெஸ்டை அக்செப்ட் பண்ணினால் அது என்ன செய்யும் என்றால் திருப்பி அதனுடைய வெப்சைட் அனுப்பும். ரைட், இந்த வழியில போகுது, இந்த வழியில ரிட்டர்ன் ஆகுது. சோ இப்போ எனக்கு google.com வந்து டிஸ்பிளே ஆகும். எனவே நான் வந்து கிளையண்ட், கூகுள் வந்து சர்வர். ரைட், சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்ன பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை கேட்கலாம். சார், அப்ப வந்து சேட்டலைட்ன்றது ஐபி மாதிரியா? விளங்கல. சேட்டலைட் கனெக்ஷன் வந்து ஐபி மாதிரியா சார்? இல்ல, ஐபி அட்ரஸ்ங்கிறது டோட்டலா வேற கன்செப்ட். நான் இப்ப இருக்கட்டும். சோ இது வந்து தரவுகள் எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணப்படணும், தரவுகள் எப்படி திருப்பி அனுப்பப்படணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற ஒழுக்க நெறிமுறைகளுக்கு பேரு தான் TCP/IP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால்ங்கிறது. இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற இணைய நெறிமுறைகள், விதிமுறைகள் தான் TCP/IP. அது வந்து சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கும்.
ரைட். இது கனெக்ஷன் கட் ஆனா என்ன செய்யணும், அல்லது எந்த வழியில திரும்பி வரணும், எப்படி நாம ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுடைய பேர் தான் TCP/IP. உதாரணத்துக்கு நான் வந்து இப்படி டைப் பண்றேன் பாருங்க. ரைட். இதுல என்ன மிஸ்டேக் உங்களுக்கு தெரியுதா? நான் டைப் பண்றதுல டைப் பண்ணி மிஸ்டேக் தெரியுதா உங்களுக்கு? டைப் பண்ற விலங்கு இல்ல சார். டைப் பண்ணினது விளங்க இல்லையா? இப்ப விளங்குதா டைப் பண்றது பண்ணிருக்கிறது? சார் இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. அப்போ டபுள் ஓவர் ஒரு நல்லா கவனிங்க எல்லாரும். இதுல நான் ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுருக்கேன் அப்படித்தானே? ரைட். இந்த மிஸ்டேக்கோட நான் என்ன செய்யறேன், என்டர் பண்றேன். சரிதானே? என்டர் பண்ணி நான் என்ன நடக்குது பாருங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? google.com போய் ரைட். அப்ப அது TCP/IP என்ன சொல்லுதுன்னா, என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, கூகுள்ல டைப் பண்ணினாலும் நீங்க கூகுளையே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரூல்ஸ் எழுதப்பட்டு சொல்ல விளங்க உங்களுக்கு. TCP/IPங்கிறது இதுதான். அதாவது இணையம் எப்படி நடக்கணும். ஆனா இதை பாருங்க, www.stusl.ac.lk டைப் பண்ணுங்க. சரியா? இப்ப டைப் பண்ண விளங்க உங்களுக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு? site can't be reached. சர்வர்ல சரியா ரீட் பண்ணாவிட்டால் அவர்களுக்கு இப்படி ஒரு எரர் மெசேஜை கொடுங்க அப்படின்னு சொல்லி TCP/IP ல எழுதப்பட்டிருக்கு. சொல்ல விளங்க உங்களுக்கு. இப்ப TCP/IP என்னன்னு என்ன சொல்லுது? www.su.ac.lk server IP address could not be found. விளங்க உங்களுக்கு. அப்ப கூகுளுக்கு என்ன நடந்திருக்கு? கூகுள் டைப் பண்ணினது என்ன நடந்திருக்கு? என்ன காரணம் இதுக்கு? அது TCP/IP ல அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. கூகுள் நெட் அடிச்சு சொன்னாலும் கூகுள் வெப்சைட் போக சொல்லி. ரைட். TCP/IP ல இந்த ரூல்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. வெப்சைட் எப்படி டைப் பண்ணினா எப்படி காட்டணும், எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணினா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அல்லது எதுவுமே ரீட் பண்ண முடியாவிட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி ரிட்டன். ரைட். ரைட். SCU.com முன்னாடி நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட் தவறுதெல்லாம். சரிதானே? ரைட். காட்டல. அது வந்து வேற ஒரு பக்கத்துக்கு போகுது. சரிதானே? சோ இதெல்லாம் இதான் TCP/IP ன்னு சொல்றது. சரிதானே? இப்போ உங்களுக்கு கிளியரா? இப்ப சாதாரணமா அந்த ஸ்கூல் லேப்ல எல்லாம் சில வெப் அட்ரஸ் மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் இந்த TCP/IP ல தான் செய்யறா சார். எஸ், அது வந்து லோக்கல் TCP/IP கண்ட்ரோல். சரியா நீங்க சொல்றது? சரி. ரைட். சோ இதுதான் நடக்குது. நான் வந்து என்ன செய்யறேன்னா, நம்ம கிளையன்ட் தானே. இப்ப நாம எந்த சர்வர், நம்ம எந்த வெப்சைட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ அது வந்து நமக்கு சர்வராக இருக்கும். இந்த கான்செப்டோட இப்ப நீங்க இதை வாசிங்க. இந்த கான்செப்டோட இப்ப நீங்க இதை வாசிங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. பயப்படாம கேளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கத்தான் நாம வந்துருக்கோம். இதை இந்த இணையம் எப்படி செயல்படுறது இந்த விஷயம். சார் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதுல வந்து பின்வரும் நிகழ்வுகள் ஒரு வாங்கிக்கும் வழங்கிக்கும் நடைபெறுவதாக கொள்ளலாம் சொல்லப்பட்டிருக்கே. அது பின்வரும் விடயங்கள் என்று சொல்றது, நிகழ்வுகள் என்று சொல்லப்படுறது. இதுல இது பின்வரும் விடயங்களில் இல்ல, நான் இப்ப உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேனே, அதான் பின்வரும் நிகழ்வு. ஓகே சார். இப்ப உங்களுக்கு விளங்குதா விஷயம்? இதை விடுங்க, இந்த பேராகிராஃபை விடுங்க. அதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். ரைட். ஓகே சார். இப்ப சொல்லுங்க. இப்ப இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். கிளியர் ஆயிடுச்சு சார். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட்ல ஏதாவது கேட்கலாம் விளங்காட்டி. ஏன்னா இந்த பேசிக் விளங்காட்டி கொஞ்சம் கஷ்டம்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் இதுல வந்து நீங்க சர்வரையும் கிளையண்ட்டையும் சொன்னீங்க. அப்ப குரோம், ஒபேரா மினி அதுவெல்லாம் என்ன மாதிரி இதுக்கு? அதெல்லாம் வந்து வெப் browsers அதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் சர்ச் என்ஜின் என்ன சொல்றது சார்? என்னங்கல சர்ச் என்ஜின் சொல்றேன். சர்ச் என்ஜின் வந்து கூகுள், யாஹூ அதெல்லாம் சர்ச் என்ஜின் நம்ம தேடு போறது. குரோம் எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் தாரத்துக்காக உதவி செய்கின்ற சாஃப்ட்வேர்ஸ்கள், வெப் browser. இது அடிப்படை. இது வந்து பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது ஐடியை பொறுத்த வரைக்கும், சரிதானே? ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ரெண்டு இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் சொன்னா என்னன்னு சொன்னால், நமக்கு கணனியை பயன்படுத்துகிற நேரம் நமக்கு தெரிகிறது ஃப்ரண்ட் எண்ட். அந்த பயன்படுத்துகிற போது பின்னால நடைபெறுகிற செயற்பாடுகள் எல்லாம் பேக் எண்ட். பேக் எண்ட் நமக்கு தெரியா, பேக் எண்ட் எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியா. சொல்ல விளங்குதா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்மும்? ஆமா சார். ஃப்ரண்ட் மல்டிமீடியா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் தெரியுது அப்படித்தானே? ஆமா சார் தெரியுது. இந்த ஸ்கிரீன் தெரியறதுக்கு பின்னால எத்தனை கோடிங்கள் எழுதப்பட்டிருக்குது, இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியுமா? பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா நமக்கு? இல்ல சார், அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. அதெல்லாம் பேக் எண்ட், சரிதானே? சோ இப்ப நாம பேசிக்கிறது வந்து பேக் எண்ட் விஷயம். சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கும் டிசிபி ஐபி ஊடான தொடர்பு வந்து பேக் எண்ட், ரைட்? நாம google.com டைப் பண்ணி நாம அந்த பேஜ் எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் எண்ட். சொல்ல விளங்குதா? எஸ் சார். ரைட். சோ இதான் வந்து இணையம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற முறை. ரைட். இணையத்தின் பயன்பாடுகள் வந்து ஏராளமான பயன்பாடுகள் காணப்படுகின்றன. இணையத்தினுடைய பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க தேடுபொறிகள், சர்ச் என்ஜின் அடிக்கலாம், மின்னஞ்சல் அடிக்கலாம், இணையதளங்கள், வெப்சைட்ஸ், வலைப்பூக்கள், பிளாக்ஸ், சமூக இணையதளங்கள், சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், காணொளி காட்சிகள், வீடியோ ஷேரிங் சர்வீசஸ், மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ், மின் வணிகம், இ காமர்ஸ், இணைய ஊடகங்கள், வெப் வெர்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா, அதே போன்று மின் தரவுத்தளங்கள், ஆன்லைன் என்சைக்ளோபீடியா, மின் கலைக்கூடங்கள், எலக்ட்ரானிக் ஆர்ட் கேலரிஸ், இணைய கல்விக்கூடங்கள், வெப் பேஸ்ட் லேர்னிங், இ லேர்னிங் என்றவாறு இவை பல்வேறு நிலைகளில் அன்றாட வாழ்வில் கலந்து விட்டன. இதுல உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கு? இதுல சொன்ன சேவைகள் எது உங்களுக்கு தெரியாத சேவையா இருக்கு? சார் இதுல அந்த இன்னு சொல்லி வர்றது என்னது சார் குறிக்குது? இ கவர்மெண்ட், இ கவர்மெண்ட், இ கவர்னன்ஸ் அப்படியா? ஓ சார். நான் சொல்லி தரேன். அது வேற கேள்வி? வலைப்பூக்கள் ரைட். வேற எலக்ட்ரானிக் ஆர்ட் கேலரி, electronic art galleries, right? சார் விக்கிபீடியா சொன்னா. right, விக்கிபீடியா. சரி சார் வலைப்பூக்கள். ரைட். ஒவ்வொன்றா நாம பார்ப்போம், சரிதானே? இணையத்தினுடைய பயன்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான செய்திகளை டெக்ஸ்ட், படங்கள், இமேஜஸ், ஒலிகோப்புகள், ஆடியோ, காணொளிகள், வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் நாம பெறுகிறோம். மின்னஞ்சல் அனுப்புதல், கோப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல், கோப்புகள்ங்கிற ஃபைல்ஸ், ரைட்? பேருந்து, தொடர்வண்டி, வானூர்தி, திரைப்படம் என எல்லாவற்றிற்கும் முன்பதிவு செய்தல், தேர்வு, தேர்தல் போன்றவற்றின் முடிவுகளை பெறுதல், அதே மாதிரி நேரில் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுவது போல் இணைய வழி கலந்துரையாடல் செய்தல், இணைய வகுப்பறைகளில் கற்றுக்கொள்ளுதல். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற நாம படிச்சுக்கிற முறை இணைய வழி தொலைக்காட்சி பார்த்தல், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான விஷயங்கள், வணிகம் செய்தல் என இணையத்தின் பயன்பாடு இவ்வளவுதான் என்று வரையறை செய்ய முடியாத அளவுக்கு அன்றாட வாழ்வினுடைய ஒரு பகுதியாக இணையம் செயற்படுகிறது. பொருட்களை வாங்கணும் என்றால் அதுக்கு வெப்சைட் இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஒரு தகவல் அனுப்பணும் என்றால் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது, படிக்கணும் என்றால் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது, ரைட்? ரயில்வே டிக்கெட் பாவிக்கணும் என்றால் அதுக்கு வழிமுறைகள் இருக்கு, விமான முன்பதிவு செய்யணும் என்றால் அதுக்கு வழி இருக்குது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, எலெக்ஷன் முடிவுகளை பாக்குறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, அடுத்த வந்துகிட்டு பர்சனலா செக் பண்றதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்கு வெப்சைட் இருக்குது, டிவி பாக்குறதுக்கு, பிசினஸ் பண்றது, இப்படி எல்லாவற்றிலுமே இணையதளத்தினுடைய பயன்பாடுகள் பல்கி பெருகி வியாபித்து காணப்படுவதை நாம் அவதானிக்கலாம், ரைட்? எனவே இணையத்தினுடைய பயன்பாடு இவ்வளவுதான்.
இதனோடு முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி நாம சொல்ல முடியாது. சரிதானே? பொதுவான இணைய பயன்பாடுகளை நாம இந்த வரையறைக்குள்ள கொண்டு வரலாம். ஏற்கனவே சொன்னது சம்மரி பண்ணுவீங்க. மின்னஞ்சல், மின்மடல், இமெயில், உலகளாவிய வலை, வேர்ல்டு வைட் வெப், இணையதளம், வெப்சைட், இணைய உரையாடல், இன்டர்நெட் செட், வலைப்பதிவு, பிளாக், இணைய வானொலி, இன்டர்நெட் ரேடியோ, நிகழ்பட துண்டு, கிளிப், தரவிறக்கம், பதிவிறக்கம், டவுன்லோட், தரவேற்றம், பதிவேற்றம், அப்லோட், சுட்டிகள், இணைப்புகள், தொடுப்புகள், லிங்க்ஸ், இணைய அரசு, அதான் இ கவர்னன்ஸ். சரிதானே? சோ இதெல்லாம் வந்து பொதுவாக இன்றைய காலப்பகுதியில நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விடயங்கள். ரைட்? சோ இது எல்லாமே இன்றைய காலப்பகுதியில சாத்தியமாக மாறி இருக்கு. சரிதானே? எதுவுமே இணையதளம் வழங்குகிற சேவைகளாகவே இவை எல்லாம் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு வானொலி கேட்கிறேன்னு சொன்னா முந்தி வந்து என்ன எரியணும்? நமக்கு எல்லாம் வானொலி ஒன்று கேட்கறதுக்கு அடிப்படை என்ன? நமக்கு எல்லாம் தெரியும். என்ன தேவை வானொலி கேட்க? வானொலி ஒன்று கேட்கிறேன்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? மெயினா ரேடியோ தேவை. இன்றைக்கு ரேடியோங்கிற ஒரு கட்டாயம் தேவையா நம்மளோட வீடியோ இல்ல? உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு இது என்ன வானொலி? உதாரணத்துக்கு நீங்க சூரியன் FM.lk லிசன் லைவுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்க இப்ப ரேடியோ கேட்கீங்க தானே? கேக்குதா உங்களுக்கு? இப்ப ரேடியோக்கு ரேடியோ தேவையில்லை, அப்படித்தானே? இது உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி இ கவர்னன்ஸ் என்னன்னு சொன்னால் இணைய சேவைகளை பெற்றுக்கொள்ற விஷயம். ரைட்? உதாரணத்துக்கு சார் அந்த இ கவர்னன்ஸ்ல வர அந்த இ வந்து எலக்ட்ரானிக் தானே? ஆமா, எலக்ட்ரானிக் தான். உங்களுக்கு நாங்க விளங்குதா? உங்களுக்கு இந்த வெப்சைட் விளங்குதா? ரைட். இப்ப இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன், குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு வெப்சைட். சரியானே? இது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம், அப்படித்தானே? ரைட். இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட் ஒன்று ரெக்வெஸ்ட் பண்றதாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நிரப்பி அனுப்பலாம். சோ இது வந்து இணையதளம் மூலமாக அரச சேவை ஒன்றை நீங்க என்ன செய்றீங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்படித்தானே? தெரியுதா உங்களுக்கு? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று. என்ன ஃபார்ம் இது? என்ன ஃபார்ம் பாருங்க பாப்போம். குடிவரவு குடியகல்வு இலங்கை கடவுச்சீட்டு அவசர அடையாள சான்றிதழ். முந்தி ஆரம்ப காலங்கள்ல இந்த ஃபார்ம் எடுக்கிறதா நீங்க எங்க போகணும்? பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போய் எடுக்கணும். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யலாம்? அரசாங்க நிரப்பி நீங்க போஸ்ட் பண்ண முடியும். சோ இது ஒரு இணைய சேவை, இ கவர்னன்ஸ் சேவை. அதாவது இலத்திரனியல் வழிமுறைகளில் அரச சேவைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வழிமுறைகளுக்கு பேர் தான் இ கவர்னன்ஸ். இப்ப விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? அதே மாதிரி பாருங்க, இது என்ன திணைக்களம்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இலங்கை பரீட்சை திணைக்களம். Right, online certificates, request certificates. Right, இது என்ன சொல்லுது? 2000 இது என்ன சொல்லுன்னு பாருங்க. Facilities are made available here to obtain the officially accepted certificates of the GCOL and GCL examination held in the year 2001 and afterwards. 2001 ஆம் ஆண்டும் அதற்கு பின்னர் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர
உயர்தர பரீட்சைகளின் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழ்களை நிகழ்நிலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. சோ ஆனா முந்தின காலங்கள் அப்படி இல்லை. நீங்க இந்த ஆபீஸுக்கு போய் ஃபார்ம் நிரப்பி அந்த ஃபார்ம் அக்செப்ட் பண்ணி 2 மணி நேரம் காத்துக்கு இருந்து அல்லது போஸ்ட் பண்ண சொல்லி கடிதம் கொடுத்து போட்டு வந்தா தான் உங்களுக்கு வீட்டு ரிசல்ட்ஸ் வரும், ஒரிஜினல் ரிசல்ட் ஷீட். ஆனா இப்ப நீங்க என்ன செய்யலாம் என்றால் ஆன்லைன்லேயே அதற்கான பணத்தை செலுத்தி உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தால் 2 நாட்கள் உங்களோட வீடுகளுக்கு அரசாங்க அனுமதி பெற்ற பரீட்சை பெறுபவர்கள் உங்களோட வீட்டுக்கு வரும். இது ஒரு இ கவர்னன்ஸ் சர்வீஸ். அரசாங்க சேவை ஒன்றை நீங்கள் இணையதளத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்ப விளங்குதா இ கவர்னன்ஸ் என்னன்னு? இ கவர்னன்ஸ் என்னன்னு விளங்குதா? இதான் இ கவர்னன்ஸ்ங்கிறது. அரசாங்க சேவைகளை நாம முந்தி வந்து ஆபீஸுக்கு போய் நிறைவேற்றாமல் இது நிறைய சர்வீஸ் இருக்கு. ஒரு வெப்சைட் எடுத்தாலே ஏராளமான சர்வீஸ் இருக்கு. இதுல உங்களோட ஏலெவல் ரிசல்ட்ஸ் நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? அப்ப நீங்க ஆல்ரெடி இ கவர்னன்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன டேர்ம் இதுல தெரிய வேண்டியிருக்குது உங்களுக்கு? பிளாக் தானே சார்? பிளாக் வெரி சிம்பிள். பிளாக் வந்து கூகுள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் இலவசமாக நீங்க இணையதளங்களை உருவாக்குவதற்கு ஒரு வசதி ஒன்று ஏற்படுத்தி தந்திருக்கீங்க, ரைட்? www.blogspot.com. ரைட். இதுல நீங்க இலவசமாக என்ன செய்யலாம் என்றால், ரைட், இதனுடைய பழைய கவிதை பக்கம் ஒன்று, ஞாபகங்களின் சிதறல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை பக்கம் ஒன்று நான் ஆரம்பிச்சிருந்தேன். இது ஒரு பிளாக். இது மாதிரி ஏராளமான பிளாக்ஸ் நீங்க சொந்தமா உங்களோட சொந்த பேர்ல நீங்க பல விடயங்களுக்கு ஆரம்பிக்கலாம். சமையல் குறிப்புக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் ஆரம்பிக்கலாம். இது இலவசம். உங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு வலைப்பக்கம் ஒன்றை உருவாக்குவதுதான் பிளாக். இது வந்து கூகுள் சர்வர்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகும், சரிதானே? உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஒரு ஆள்ட பிளாக் வந்து இன்னொரு ஆள் பார்க்கலாமா சார்? எஸ், பிளாக் வெப்சைட் தானே, பிளாக்ங்கற வெப்சைட், சரிதானே? அதாவது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அல்லது உங்களோட ஆக்கங்களை பதிவிடுவதற்கான, உங்களோட ஆக்கங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் தானே அது. உங்களுக்கு சொந்தமா இப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று .comல தயாரிக்கணும்னாலும் உங்களுக்கு வெப்சைட் ஒன்று உருவாக்க தெரியணும். அதுக்கு வந்து நீங்க டொமைன் எடுக்கணும், அதுக்கு காசு கட்டணும், ரைட்? பிளாகர்ல வந்து ஏராளமான யூஸ் இருக்குது. பிளாகர்ல வந்து AdSense பணம் உழைக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை பேர் உங்களோட பிளாக பார்த்தால் கூகுள் வந்து உங்களுக்கு பே பண்ணும். அது வந்து அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு பிளாக்கு. ஆனா பிளாக்ல வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளவு விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம், ரைட்? ரைட், இது ஒரு பிளாக், சரிதானே? இது என்ன சொல்றாங்க, இது ஒரு ஐடி சம்பந்தமான பிளாக். இது வந்து இவர் வந்து காசு கட்டாம ஒரு வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிருக்காரு ஒரு நபர், சரிதானே? அதுல வந்து டிஜிட்டலை பத்தி சொல்றார், tamil.org பேரு, தொழில்நுட்பத்தை பத்தி சொல்றாரு, வாழ்க்கையை பத்தின கட்டுரை இருக்குது, கலை, ரைட்? சோ இதுல வந்து தரவுகளை எல்லாம் பதிவேற்றாரு. கூகுள் கேலரி, நீங்க இப்ப கேலரியை பத்தி ஒரு ஆள் கேட்டீங்க, அதான் அந்த விஷயம் எல்லாம் வருது பாருங்க கண்டினியூவா, ரைட்? சில தகவல்கள். அடுத்து வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. மொபைல் போன்கள் சம்பந்தமான விஷயங்கள், புதிய தகவல் தொழில்நுட்ப விடயங்கள், இதெல்லாம் பகிர்ந்து உங்களுடைய என்ன செய்யலாம், திறமைகளை, உங்களுடைய தகவல்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம். இதன் மூலமாக கூகுள் AdSense மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தலாம். சோ இது நீங்க வெரி சிம்பிள். blogspot.com போய் நீங்க உங்களுக்கு ஒரு ஜிமெயில் முகவரி இருந்தா நீங்களே ஆரம்பிக்கலாம். blogspot.க்கு போய் நீங்க என்ன செய்யலாம், நியூ பிளாகுக்கு போனீங்கன்னு சொன்னால் புதிய ஒரு பிளாகை ஆரம்பிக்கலாம், ரைட்? சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் blogspot.ங்கிறது, அல்லது பிளாக் அப்படிங்கிறது, சரிதானே? அது ஒரு விஷயம்.
ரைட், இதுலயே ஒவ்வொன்றை பதியும் இருக்குது, பார்க்கலாம் நீங்க. மின்னஞ்சல்ண்டா என்ன, ரைட், அதே மாதிரி வேர்ல்டு வைட் வெப்ண்டா என்ன, வெப்சைட்ண்டா என்ன, இன்டர்நெட் செட்டண்டா என்ன, இந்த பிளாக்ண்டா என்ன, இணைய வானொலிண்டா என்ன, கிளிப்ண்டா என்ன, அப்லோட் டவுன்லோடுண்டா என்ன, சுட்டி லிங்க்ஸ்ண்டா என்ன, இ கவர்னன்ஸ்ண்டா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் முழுவதுமாக தியரிட்டிக்கலா இதுல இருக்குது. நீங்க வாசிச்சு நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி டவுட்ஸ் இருந்தா நீங்க இதை கேட்கலாம். ஸோ இது வந்து ரீடிங் தான். இது வந்து இன்டர்நெட்டுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம எல்லாருமே இதோட சம்பந்தப்படுறோம், இன்டர்நெட்டை பத்தி வேலை செய்யறோம், இன்டர்நெட் தொடர்பான அறிமுகம் நமக்கு இருக்குது, சரிதானே? எனவே இது சம்பந்தமாக நீங்க தான் என்ன செய்யணும், செல்ஃபாக லேர்ன் பண்ண வேண்டி வரும், லேர்ன் பண்ண வேண்டி இருக்கும். உங்களுக்கு பேசிக் கைட்லைன்ஸ் தந்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். சார் அந்த இமெயில் ஜிமெயில் சொல்லி தானே, அது எப்படி சார்? எஸ், என்ன உங்களுக்கு கேள்வி? இமெயில்னு சொல்லி ஒன்று வருது, அடுத்து ஜிமெயில்னு சொல்லி ஒன்று தானே அது? எஸ், இமெயிலுங்கிறது மின்னஞ்சல். இமெயில் சேவை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் ஜிமெயில். சரிதானே? சொல்ல விளங்குதா உங்களுக்கு? கூகுளும் குரோமும் மாதிரி அப்படித்தானே? கூகுள் வேற குரோம் வேற. இமெயில் அப்படிங்கிறது, இமெயில்னு சொன்னா மின்னஞ்சல், பொதுவான பதம். இமெயிலை நீங்க அனுப்புறதுக்கு நீங்க யாஹூ பாவிக்கலாம், எம்எஸ்என் பாவிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் பாவிக்கலாம், ஜிமெயில் பாவிக்கலாம். இது மாதிரி பலதரப்பட்ட வெப்சைட்கள் காணப்படுகின்றன, பலதரப்பட்ட இமெயில் வழங்குகின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அதுல ஒன்று நீங்க பாவிக்கிற ஜிமெயில். இமெயிலும் ஜிமெயிலும் ஒன்று இல்லை. இமெயிலுங்கிறது பெரும் பதம், சரிதானே? இமெயிலுங்கிறது பெரிய பதம். இமெயிலுங்கிறது வந்து ஒரு பொதுவான பதமாக இருந்தால், இது இமெயில் என்று சொன்னால் இந்த பெரிய சர்க்கிள் இமெயிலாக இருந்தால் ஜிமெயில், யாஹூ, எம்எஸ்என், மைக்ரோசாஃப்ட், மைக்ரோசாஃப்டினுடைய இமெயில், இதெல்லாம் வந்து இதனுடைய வடிவம். இதுல நீங்க எது பாவிக்கீங்க? மின்னஞ்சல் சேவை வழங்குறது எதை பாவிக்கீங்க? ஜிமெயில். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஈஸியா வழங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். மொபைல் நெட்வொர்க் அப்படின்னா என்ன, டயலாக்னா என்ன? மொபைல் நெட்வொர்க் ஏதாவது ஒரு பகுதி தான் டயலாக். மொபைல் நெட்வொர்க்னா என்ன? மொபைல் நெட்வொர்க்கும் டயலாகும் உண்டா, ஒரே பதமா? மொபைல் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறது. மொபைல் நெட்வொர்க்குங்கிறது வந்து நாம மொபைல ஒரு ஆளோட ஒரு ஆள் கம்யூனிகேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை வழங்குகின்ற நிறுவனங்களாக டயலாக், மொபிடெல், ஏர்டெல் இதெல்லாம் காணப்படுது, அப்படித்தானே? அதே விஷயம் தான் இமெயிலுக்கும் ஜிமெயிலுக்குமான வேறுபாடு. இப்ப விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? ஒரு ஆள் கேட்டீங்களே இமெயில் ஜிமெயில் சொல்லி, இப்ப கிளியரா உங்களுக்கு? ஓம் சார், கிளியர். ரைட், அதான் விஷயம். மொபைல் நெட்வொர்க்கும் டயலாகும் எப்படி கனெக்ட் ஆகுதோ அது மாதிரி தான் இமெயிலும் ஜிமெயில் ரெண்டும் ஒன்று இல்ல. இமெயிலினுடைய ஒரு நிறுவனம் தான் ஜிமெயில், மொபைல் நெட்வொர்க்கை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தான் டயலாக், சரிதானே? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். விக்கிபீடியாவை பத்தி ஒரு ஆள் நிறைய தரம் கேட்டிருக்கீங்க. விக்கிபீடியாங்கிறது நத்திங். விக்கிபீடியாங்கிறது என்சைக்ளோபீடியா தானே அது, ரைட்? அதாவது நமக்கு தேவையான பல விடயங்களை, உதாரணத்துக்கு பாருங்க, இணைய நெறிமுறை இது எதுல காணப்படுதுன்னு பாருங்க. இந்த வெப்சைட்டை வாசிங்க. இந்த வெப்சைட் இது, இதை விடுங்க, விக்கிபீடியாங்கிறது வந்து இலவசமா கட்டற்ற கலை களஞ்சியம். நீங்க வாசிக்கலாம். இதுல நீங்க எதை பற்றிய தகவல்களை நீங்க கூட எடிட் பண்ணி போடலாம், சரிதானே? நீங்க விரும்பினா எடிட் பண்ணலாம். நீங்க விரும்பினா நீங்க ஒரு தலைப்பு ஆரம்பிச்சு இந்த விக்கிபீடியா பேஜ்ல போடலாம். உங்களோட ஊரை பத்தி, உதாரணத்துக்கு யாராவது ஒரு ஊர் சொல்லுங்க, உங்களோட ஊர் உண்டு. பொலனறுவை.
ரைட், உதாரணத்துக்கு பார்ப்போம். புலனர்வை வந்து இருக்குதான்னு பார்ப்போம் விக்கிபீடியாவில். ரைட், புலனர்வு வண்டி இருக்கா இல்லையா? இது வந்து முழுமையாக இல்லை, அப்படித்தானே? பாருங்க எத்தனை லைன், எத்தனை பேராகிராஃப் இருக்கு? 3 பேராகிராஃப் தானே இருக்கு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது சேர்க்க விரும்பினால் நீங்க எடிட் பண்ணலாம். சரிதானே? நீங்க புலனர்வை சேர்ந்த ஒரு ஆள், உங்களுக்கு இந்த தரவுகள்ல பிடிப்பு இல்லை, இல்ல இந்த தரவுகள் உங்களுக்கு சரியாக படலைன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் என்றால், ரைட், நீங்க உங்களோட விக்கிபீடியா யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்க மாற்றங்களை செய்யலாம். ஆனால் சகலருக்கும் தேவையான அனைத்து தகவல்களையும் இதுல பார்க்கலாம். வேற ஒரு ஆள் ஒரு சொல்லுங்க பாப்போம். புல்மோட்டைக்கு வாரேன். புலனர்வை இங்கிலீஷ்ல டைப் பண்ணினா பாருங்க எப்படி பெரிய ஆர்டிகல் வரும் மட்டும் பாருங்க. புலனர்வை நான் இங்கிலீஷ் தமிழ்ல பெரிய ரைட். புலனர்வை வந்து நான் இங்கிலீஷ் விக்கிபீடியாவில ட்ரை பண்றேன்னு பாப்போம். ரைட், புலனர்வை சம்பந்தமாக இங்கிலீஷ் விக்கிபீடியாவில பார்த்தா எப்படி இருக்கு டீடைல்ஸ் பாருங்க பாப்போம். தமிழை விட கூட இருக்கா இல்லையா? ரைட், அப்படின்னு சொன்னால் மேலும் சரியானே. சோ தமிழ் விக்கிபீடியா வந்து EN வரது இங்கிலீஷ் விக்கிபீடியா, இங்க TA போட்டீங்கன்னு சொன்னால் தமிழ் விக்கிபீடியா. சொல்ல விளங்க உங்களுக்கு வித்தியாசம்? சொல்ல விளங்குதா? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப விக்கிபீடியால யாரு சரி எடிட் பண்ணி போடலாம். அப்ப நாங்க வந்து புலனர்வை அடுத்த ஆள் மாத்துவாங்க. நீங்க அடிக்கடி பிழையான தகவல்களை கொடுத்தா விக்கிபீடியா உங்களை வந்து உங்களோட இதை கேன்சல் பண்ணுங்க, உங்களோட யூசர் நேம். ஓகே சார். புல்மோட்டை பத்தி இருக்குது சரிதானே? கிளியரா இது இவ்வளவு போதுமா? புல்மோட்டை சேர்ந்தால் சொல்லுங்க பாப்போம். இது நிறைய சேர்க்கலாம் இல்லையா? இந்த பாடசாலைக்கு லிங்க் இல்ல, லிங்க் கொடுக்கலாம் நீங்க உங்களோட பாடசாலைக்கு. பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது சரியானே? இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான். இதை நீங்க எடிட் பண்ணலாம். இதுல பிழையான தகவல்கள் இருந்தா நீங்க திருத்திக் கொள்ளலாம். என்ன தலைப்பு உங்களுக்கு தேவைண்டாலும் நீங்க இதுல பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற தலைப்பை அடிங்க நீங்க இணையம். இணையம் பற்றி வருதா இல்லையா? அஞ்சு பாருங்க, வருதா இல்லையா? சரிதா உங்களுக்கு? இணையம் சம்பந்தமாக தனி தமிழ்ல முழு விடயங்கள் இருக்கு. தமிழ் நோட்ஸ் இல்ல, தமிழ்ல ஒண்ணும் இல்ல, தமிழ்ல எதையுமே காணலன்னு நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லை. எல்லாமே தமிழ்ல இருக்கு. நான் படிச்சேன் இருக்கு, ஆர்பா நெட்டுங்கிறது இருக்கு சரியா? டீட்டெயிலான வரலாறுகள் இருக்குது. இணையம் எப்படி தோன்றினது, எப்படி வளர்ந்தது, எவ்வாறு இது பயன்படுத்தப்படுகிறது, எவ்வாறு கனெக்ட் ஆகுறது, டொமைன் நேம் எப்படி பிரிக்கப்படுகிறது, சகல விடயங்களும் இதுல இருக்கு சரியான? இது கொஞ்சம் ரிலையபிள் குறைய பொதுமக்கள் சாதா டைப் பண்றது. ஆனால் பெரும்பாலும் இது சரியானதாக தான் இருக்கு. பெரும்பாலும் இது சரியானதா இருக்கு சரிதானே? சோ இரண்டு வகை இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்கு, எல்லா மொழிகளையும் இருக்குது விக்கிபீடியா. நீங்க உங்களுக்கு விருப்பமான மொழியில படிக்கலாம், வாசிக்கலாம், தேடலாம், எவ்வளவு விஷயங்கள் இது இருக்கு ரைட். சோ யாராவது தலைப்பு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது தலைப்பு, பொதுவான ஒரு தலைப்பு. Education. தென்கிழக்கு பல்கலைக்கழகம் தான் விவரங்கள் இது போதா தமிழ்ல இருக்கிறது சரிதானே? ரைட். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 95ஆம் ஆண்டு. இது பழைய தகவல்களை சார்ந்தார். இதை திருத்திக் கொள்ளலாம் விரும்பினா. இப்படி எல்லா வகையான விடயங்களும் இந்த விக்கிபீடியாவில் இருக்கு
வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? விக்கிபீடியா சம்பந்தமா சொல்லிட்டேன். வேற ஏதாவது கேள்வி? வேற நீ பார்த்த விஷயங்கள் ஏதாவது கேள்வி, டவுட்ஸ், பிரச்சனை கேட்கலாம் நீங்க. சார் இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம் தானே? வெப்சைட் ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாது. ஆனா அதுக்காக சில பிளாட்ஃபார்ம்கள் ஒன்று தான் பிளாக் ஸ்பாட். ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுல சில வரையறைகள் இருக்கு. வெப்சைட் ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்விகள்? சார் இந்த ஏதாவது அப்லோட் பண்ணினா அதுக்கு ஒரு கோட் ஒன்று கொடுப்பாங்களா அதுல? எப்படி? நாங்க ஏதாவது இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ணினா எங்களுக்கு ஒரு கோட் ஒன்று இருக்குமா? எஸ், ஐபி அட்ரஸ் வரும். நீங்க எந்த மெஷின்ல இருந்து அப்லோட் பண்ணினீங்கன்னு வரும். அதே இத இன்னொருத்தர் ஒரு வீடியோட போட்ட உதாரணத்துக்கு இன்னொருத்தர் அதை போட்டா அதை யூடியூபோ கூகுளோ ரிமூவ் பண்ணுவாங்களா? எஸ், ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே சார். காப்பிரைட் போட்டா ரிமூவ் பண்ணுவாங்க. விக்கிபீடியாவுக்கும் என்சைக்ளோபீடியாவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்க? இன்டர்நெட் கம்ப்யூட்டர்ல காணப்படுகிற என்சைக்ளோபீடியாவினுடைய பெயர் தான் விக்கிபீடியா. நாம படிக்கிற புத்தகங்கள், அறிவார்ந்த தகவல் திரட்டுக்களினுடைய பெயர் என்சைக்ளோபீடியா. இன்டர்நெட்ல காணப்படுகிற என்சைக்ளோபீடியாவினுடைய பெயர் தான் விக்கிபீடியா. கிளிப்னு சொல்றது வந்துகிட்டு சிறிய வீடியோக்கள், 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடங்கள்ல காணப்படக்கூடிய வீடியோஸ்கள், அதாவது ஷார்ட் பிலிம்கள். ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துற நேரம் அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ்கள். உதாரணம் நியூஸ் பார்க்க கூட ஜனாதிபதி பேசுற எல்லாத்தையும் போட மாட்டாங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படிதான் போடுவாங்க. அதான் கிளிப். சரிதானே? சார் என்ன டவுட் உண்டு சார்? சொல்லுங்க. 2 பேர் சக்கினா கூகுள் அடிச்சா நிறைய போட்டோ வரும் தானே? அப்ப எந்த போட்டோ வாரத்துக்கு கூகுள் பிளஸ்ல போட்டா ஓகேயா? கூகுள் பிளஸ்ல போட்டாலும் ஓகே. அல்ல நீங்க நிறைய வெப்சைட்ல அதுல சக்கிங்கறால பத்தின நியூஸ்கள் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரும். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்று சொல்றாரு, SEO. போட்டோஸ் வரதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர்ல அதுல வந்து நீங்க உங்களோட ஃபீச்சர்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படி எல்லாம் வந்தா சரிதானே, அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். ஓகே, அது ஓகே சார். ஃபயர்ஃபாக்ஸ் பிரவுசர் ஆன்னு கேட்டீங்க. எஸ், ஃபயர்ஃபாக்ஸ் வந்து பிரவுசர் தான். ரைட். சோ வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? அவ்வளவு கேள்வியில சம்மரி நினைக்கிறேன். வேற ஏதாவது இதுவரையும் பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜினாக பதிப்படுகிறாங்க. ஆமாம். அது வந்து சர்வராக எப்படி கருதப்படுது? சர்ச் என்ஜின்கள் சர்வராக தொழிற்படலாம். நமக்கு தேவையான எல்லாமே SEO.ac.lkங்கிறது வந்து ஒரு வெப்சைட், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய முகவரி. அது இயங்குவதற்கு சர்வர் தேவை. சர்வர் ஒன்றுலதான் அந்த பேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கூகுள் மாதிரியான தேடுபொறிகளுக்கு பெரிய சர்வர் தேவை. ஏன்னு சொல்லுங்க பாப்பா. ஏன்னு சொல்லுங்க பாப்பா. சர்வருங்கிறத பத்தி நீங்க கடுமையா யோசிக்க தேவையில்ல. நமக்கு எல்லா வெப்சைட்டுக்கும் சர்வர் தேவை. நமக்கிட்டே சர்வர் இருக்கு. SEO.ac.lk சர்வர் இருக்கு. இப்ப நாம ஒரு வெப்சைட் ஆரம்பித்தால் நாம யாரோ ஒருவருடைய சர்வர் ஒரு இடம் வாங்குறதுக்கு பேரு தான் டொமைன் நேம் என்று சொல்றது. சரி, நம்ம கிட்ட சொந்தமா சர்வர் தேவையில்லை. நம்ம ஒரு வெப்சைட் ஆரம்பித்தால் யாராவது அந்த டொமைன் தார வர்ற சர்வர்ல நமக்கு ஒரு இடம் தருவார். 1 GB 2 GB 5 GB அதை நாம பயன்படுத்த போறோம். அதுக்குதான் நம்ம காசு ஏட்ட போறோம் அவருக்கு. அது நாம விரும்பின ஒரு சர்வர் வாங்கியே நாம சில வெப்சைட்களை லான்ச் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. சரியா? எனவே கூகுள் வந்து சர்வரா இல்ல அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. அது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ண வேணாம். என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கு எல்லா டேர்மும் தெரியும், எல்லாவற்றையும் எல்லாவற்றோடும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை. சரிதானே? அந்த கன்செப்ட விளங்கி எடுங்க. அந்த கன்செப்ட் என்னங்கிறத மட்டும் விளங்கினா சரி.
இதான் என்று விளங்கினா போதும். அதோட எப்படி கூகுள் வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அது ஆரம்பத்துல இன்டர்நெட்டை பத்தின அறிமுகத்துல எல்லாத்தையும் நான் பார்க்கலாம். அதால வந்து நீங்க கன்செப்ட விளங்குங்க. இதுதான் இதோட எண்ண கரு, இதுதான் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளுங்க. பிறகு நாம மற்ற விஷயங்களையும் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு விடயங்கள் பரிச்சயப்படுற நேரம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ற ஆற்றல் வரும். அந்த நேரம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் விளங்கும். சோ அதுவரையும் வந்து நீங்க விஷயங்களை பார்த்துட்டு போங்க, கன்செப்ட பார்த்துட்டு போங்க. ரைட், வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? வெப்சைட் உருவாக்குறது வந்து HTML CSS இப்ப நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாம கூட சில வெப்சைட்களை உருவாக்கலாம். ரைட், சோ நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்போதைய வினாக்களாக இருக்கும்னு சொல்லி. சோ இன்ஷா அல்லாஹ் மற்ற ஆண்டுகளுக்கு 2ஆம் 3ஆம் 4ஆம் வருட மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் வந்து நேற்றில இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கான பரீட்சை முடிந்ததன் பிற்பாடு நீங்க பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்வாங்கப்படுவீங்க. அநேகமா அக்டோபர் 12ஆம் தேதி என்று திட்டமிடப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ். சோ எனவே இவங்களுக்கு ஒரு மாதம் ரிவிஷன் கிளாஸஸ் போகுது. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு உங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டவர்களுக்கு. சோ அது வந்து இன்ஷா அல்லாஹ் 9ஆம் மாசம் 24ஆம் தேதி முடிந்தால் ஒரு வாரம் ஸ்டடி லீவ் அவங்களுக்கு வழங்கப்பட்டு 2 வார பரீட்சைக்கு பின்னர் நீங்க 10ஆம் மாதம் 12ஆம் தேதி அளவுல நீங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்வாங்கப்படுவீங்க இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் ஆன்லைன்ல தான் போகும் கிளாஸஸ், அல்லது இதே மாதிரி மோட்ல போகும். ரைட், கூகுள் அக்கவுண்ட்ல பிக்சரை சேவா வைக்கிற சிஸ்டம் எப்படின்னு கேக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தேவையில்லாமல் நம்ம புகைப்படங்களை எல்லாம் இணையதளங்களில் பயன்படுத்த வேண்டாம். சரிதானே? அதே மாதிரி நமக்கு தேவையானதை சர்ச் பண்றதுக்கு விக்கிபீடியா மாதிரி வேற எதுவும் நிறைய இருக்குது. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், அதே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? விக்கிபீடியா சிமிலர் டு விக்கிபீடியா, சிமிலர் டு என்சைக்ளோபீடியா, ஜெனரலா கூகுள்லயே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். சிலவங்க அவங்களோட டவுட்டை கேட்கிற நேரம் குழம்புன்னு நீங்க அவங்களோட டவுட் ஏதாவது நான் சொல்ல விட்டுருங்க. உங்களுக்கு என்ன விளங்குதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ண நேரம் நான் இன்னும் சில விஷயங்களை சேர்த்து சொல்ல வேண்டி வரும். சரிதானே? அப்படி சொல்ல நேரம் வந்து உங்களுக்கு அது அட்வான்ஸா தெரிஞ்சா நீங்க அதை விடுங்க. ஏனென்றால் நான் சொன்ன ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பல கேட்டகரியில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. சிலருக்கு அடிப்படையே தெரியாம வந்திருக்கீங்க. அப்படியான ஆட்களுக்கு தான் நான் வெரி பேசிக் விஷயங்களை சொல்லிடுங்க. அதை விளங்கப்படுத்துற நேரம் சில டவுட் கேட்டா நான் அதுக்கு மேல சில விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். அதை அந்த டவுட் கேட்கிறவங்க விளங்கிக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தினா இப்போதைக்கு அதை விடுங்க. அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட டவுட் இல்ல, அது இன்னொருவருடைய டவுட். அவருக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன், எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணல. எனவே அந்த டவுட்டை கேட்கிறவர் வந்து அதை விளங்கிக் கொள்ளட்டும். அவருக்கு அதுல டவுட் இல்லாட்டி கேட்கட்டும். எல்லாரும் வந்து டவுட்டுக்குள்ள என்ன செய்ய தேவையில்லை. அது அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன, அவர் அப்படி கேட்டாரு இப்படி கேட்டாருங்கிறதுக்குள்ள வர தேவையில்லை. என்ன ஒரு ஆளை கேட்டகாரியும் வருவார். சரிதானே? சோ அப்ப டவுட்டை வச்சு நீங்க யோசிக்க தேவையில்லை. ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணின உடனே செமஸ்டர் எக்ஸாம் நடக்குமா? இல்ல, ஒரு 4 வாரம் உங்களுக்கு லெக்சர் நடக்கும். அதுக்கு பிறகுதான் இன்ஷா அல்லாஹ் நவம்பர்ல தான் உங்களுக்கான பரீட்சை நடக்கும். எஸ், ஆன்லைன்ல படிக்கிறதை சேர்த்துதான் உங்களுக்கு எக்ஸாம் கேள்விகள் வரும். ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, ஆன்லைன்ல படிக்கிறது இல்லாம எக்ஸாமுக்கு கவனம் பட மாட்டோம். அதானே படிச்சுக்கிறீங்க. நாம இப்ப இது இணையம் எல்லாம் எக்ஸாமுக்கு வரும். அதை நாம யூனிவர்சிட்டியில படிக்க போறல திரும்பி. சரிதானே? 10ஆம் மாதம் 12ஆம் தேதி நீங்க வந்தது பிறகு பேலன்ஸ் இருக்கிற விஷயங்கள், ரிவிஷன்கள், உங்களோட அசைன்மெண்ட் பிரச்சனைகள், டவுட்ஸ் பிரச்சனை, அதுகளை கிளியர் பண்ற காலமாக தான் அது இருக்கும். பேலன்ஸ் காலங்கள். ரைட், வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? சார் விஎல்இல இந்த ஏதாச்சும் நோட்ஸ் போட்டா எங்களுக்கு இமெயிலுக்கு மெசேஜ் வர முடியும் சொல்லி சார். நீங்க அப்படி வரலையே சார்? நீங்க நேற்று போட்டு வரலன்னா உங்களோட இமெயில்ல பிரச்சனை இருக்கு. இல்லையா சார்? என்ரோல் பண்ண உடனே எனக்கு வந்துச்சு. வந்தேன்னு சொன்னால் நீங்க சப்ஜெக்ட் என்ரோல் பண்ணிட்டீங்களா?
ஓ சார். மத்தாக்களாருக்கும் வராம போயிருக்கா வந்திருக்கா? எங்களுக்கும் வரல இமெயில் வரல. ஆனா வராட்டி பிரச்சனை இல்ல, வராட்டி நான் அப்டேட் பண்ணுவேன். வராட்டி பிரச்சனை இல்ல, கட்டாயம் வரணும் இல்ல. ரைட், அதுல சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கலாம். வராட்டியும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு போட்டோ மாதிரி போடுவேன். பிஎல்டியை கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணுங்கன்னு போட்டா நீங்க அதுல போய் பாருங்க. சரியா? ஓகே சார். ரைட், ஓகே. எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லிருக்கீங்க. ஏன் அப்படிதான் சில சப்ஜெக்ட் வந்து 10ஆம் மாதம் 12ஆம் தேதி போற ஆரம்பிக்கும். அந்த பேலன்ஸ் கால பகுதியில படிக்க வேண்டியும் வரும். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டா நாம போக வேண்டி இருக்குது. வேற வழி இல்லை, ஒன்றும் செய்யல நாம. ரைட், வேற ஒண்ணும் இல்லையே டிஸ்கஷனுக்கு? இல்ல சார். ரைட், ஓகே. சோ ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே.